பசி வந்து உச்சகட்டத்தில் இருக்கு எனக்கு இப்போ. சரி சரி. அப்போ நான் டீன்னு சொன்னது எந்த தப்பு தான். அப்பா சேர்த்து அப்பா அங்கே மகன் சேர்த்து அடுத்த ஆள் டீயும் எடுத்துக்கலாம், பசும்பாலும் எடுக்கலாம். இடியாப்பாங்கய்யா? ஆ 2 பால் இருக்குது. ஏதோ சின்ன பால் பெரிய பால். ஆ ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் ரொம்ப பழமையான நல்லூர் கோவிலுக்கு முன்னுக்கு தான் இருக்கேன். அப்போது நான் இன்னைக்கு போக போகிறது நல்லூர் கோவில் இல்லை. அப்போது இங்கே வந்து ரொம்ப பழைய சொக்கர் கடை அப்படின்னு. அப்போது எனக்கு அந்த ஹோட்டலை பற்றி என்ன தெரியலை. அப்போ நம்ம முன்னுக்கு போய்ட்டு பார்ப்போம் இது எவ்வளோ பழமையானது, அப்புறம் அங்கே என்ன இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இந்த மலாயன் கஃபே வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சொக்கர் கடை இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த சொக்கர் கடையில் எல்லாமே சரியான விலை குறைவுன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம சொக்கர் கடையில் போயிட்டு பார்ப்போம். அப்படியே அந்த நல்லூர் பக்கத்துலேருந்து இந்த பக்கத்தால் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரோடு ஒன்று தான் இருக்குது. இப்போ எனக்கு தெரியலை எந்த பக்கத்தால் சொக்கர் கடை இருக்குதுன்னு. பார்ப்போம். சொக்கர் கடையை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். அங்கே உங்களுக்கு சொக்கர் கடை எங்கே இருக்குன்னு தெரியுமா? சொக்கர் கடை நேராக போயிட்டு வலது பக்கம் திரும்பணுமா? சரி சரி. அது பழைய கடையா? எத்தனை வருஷம் இருக்கும் இப்போ? அடுத்த ஆள். சரி 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 சரி. நேராக போயிட்டு அதால் என்ன? ஓகேங்க. ஓ ஆமாம் ஆமாம். சரி சரி ஓகேங்க. சாதாரணம் அது எத்தனை வருஷம் இருக்கும் சும்மா சொல்கிறதாங்க? 100 வருஷத்துக்கு. அப்போ 100 வருஷமாக பழமையான ஒரு கடைக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். இப்போது சொக்கர் கடைக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படி என்னத்தான் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொக்கர் கடைக்கு போயிட்டு பார்ப்போம். நீட்டானது? ஆ சரி சரி. ஆ நீங்கள் இங்கேயா? நான் கோப்பாயப்போ நான் இங்கே சாப்பிட்றதுக்கு உங்கள் மாதிரி. ஆ வேலையெல்லாம் டவுனுக்குள்ளே ஆனப்பள்ளி சாந்தி இருக்கலோ. ஓ ஜங்ஷன் கரெக்ட் சொன்னது அது கனகாலமாக வேலை செய்யுது. இப்போ அதை விட்டுட்டு அப்புறம் மோசம் போயிட்டார். அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஆள் இப்போ ஜூஎன்ஹெச்ஆரில் வேலை ஆள் வேலை. சரி சரி சரி. இதுலையா? இது ஹோட்டலா? க்ளீன் பண்ண வந்தேன். சரி அங்கிள். ஓகே அங்கிள். ஓகே சரி அங்கிள், நான் போயிட்டு வரேன். நன்றி நன்றி. நான் இப்போது இந்த சொக்கர் கடைக்கு முன்னுக்கு தான் இருக்கேன். இது வந்து ஈவினிங் ஆகிற நேரத்தில் 5 மணிக்கு தான் திறப்பாங்களாம். 5 மணி. அப்போது நான் சரியாக இந்த இடத்துக்கு 3:47 மாதிரி வந்தேன். அப்போது திறக்க காட்டியும் பார்த்துட்ருக்கேன் சொக்கர் கடைக்கு முன்னுக்கு. அந்த ஒரு வெக்கத்தில் திரும்பிட்டு இறங்கிட்டு 2 பேர் இருக்காங்க. என்ன இவரும் அந்த இது கடையில் ஏதோ சாப்பிட்றது தான் வந்திருக்காரு. பார்ப்போம். கடை திறக்காட்டின்னு தான் நானும் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த சொக்கார் உணவகத்தை திறந்துருக்காங்க. நிச்சயமாக பார்த்துட்ருக்கேன் நான். இது பசி வந்து உச்சகட்டத்தில் இருக்கு எனக்கு இப்போ. பாவம் இப்போ தான் எல்லோரும் உள்ளே போகிறாங்க. இது திறக்க காட்டியும் இந்த அங்கே ஒரு வண்டி இருக்குது, அங்கே ஒரு சைக்கிள் இருக்குது, அங்கே ஒரு அண்ணா இருக்கார், இதுக்கு பின்னுக்கு ஒரு அண்ணா இருக்கார். திறக்கிறதுக்கு முதல்ல இங்கே எல்லோரும் வந்து நின்றுட்டுருக்காங்க. சரி நம்ம இப்போ அப்படியே இந்த ஹோட்டலுக்கு போயிட்டு பாவம். இங்கே வந்து ஏதோ சின்ன பால் பெரிய பால்னு சொல்லி 2 இருக்குதான். இது வந்து லட்டு இருக்குது, அப்புறம் மஸ்கட், அப்புறம் என்னமோ சாமான்கள் இருக்குது. சின்ன பால்னால் சின்ன கப்பில் கொடுப்பாங்க போல், பெரிய பால்னால் பெரிய கப்பாக இருக்கும். நானும் அதில் அந்த சின்ன பாலில் பெரிய பால் எடுக்க போகிறேன். குடிச்சு பார்ப்போம் இந்த பெரிய பால் எப்படி இருக்குன்னு. இது பசும்பாலும் என்ன அங்கிள்? தேயிலையுமா? டீ. சரி சரி சரி. சரி நம்ம இப்போ
டீ குடிச்சுவாவும் எப்படி இருக்குன்னு சொல்லி அநியாயம். அப்போ நான் டீன்னு சொன்னது எந்த தப்பு தான். இப்போது பாவம் கொண்டு வந்துட்டார் அங்கிள். இதுதான் அந்த பசும்பால் டீ. பேட்டிஸ் வாங்கினேன். இது வந்து வெஜிடபிள் பேட்டிஸ். இப்போ சரியான சூடு. ஒரு 2 பேட்டிஸ் தான் வாங்கினேன். இப்போ அதில் 1.5 பேட்டிஸ் சாப்பிட்ருக்கேன். இன்னும் பாதி பேட்டிஸ் அப்படியே இருக்குது. நல்லா இருக்குது, சூடாக இருக்குது, கொதிச்சிட்ருக்கு, ஆவி பறக்குது. பாப்போம் இன்னும் என்னென்னத்தை சாப்பிட முடியுமோ எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு தான் போகிறோம். வராங்க வீட்டுக்கு. செம்ம சூடு உள்ளுக்கு. பட்டிஸும் சூடு, இது உள்ளுக்கும் செம்ம சரியான மாதிரி சூடாக இருக்குது. அப்போ அதனால அப்படியே நான் இப்போ வெளியில் வந்து நின்றுட்டுருக்கேன். கையெல்லாம் சரியான எண்ணெயாக இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சத்தில் கொஞ்சம் பசி தீர்றதுக்கு ஏதோ சின்ன பால் பெரிய பால் அப்படின்னு இருக்கு. அதையும் குடிச்சிட்டு டீ குடிக்க வந்தீங்களா? டீ குடிக்க வந்தீங்களா? இடியாப்பம் வாங்கயா? இது ஹோட்டல் எத்தனை வருஷமாக இருக்குது? இப்போ உங்களுக்கு இப்போ தெரிஞ்ச வருஷத்துலேருந்து எத்தனை வருஷமாக அது இருக்குது? நீங்கள் இல்லையா? இந்த அங்கிள் இங்கே இல்லையா? அவங்க யார்கிட்ட என்னது கேட்குறதுன்னு தெரியல. பார்ப்போம். இப்போ ஏறி தெரில, இது ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யார்ட்டையும் கேட்டால் தெரியலைங்கிறாங்க. ஆனால் இது வீடியோ ஸ்டார்ட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு அண்ணன் சொன்னார் இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னு. அப்போ பார்ப்போம், இன்னும் யாரையாவது வராங்களா இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் இதை பற்றி ஏதாவது தெரியுமானே. இது வந்து கைலாச பிள்ளையார் கோவில், நல்லூர். நான் இப்போ இந்த பசும்பாலும் அப்புறம் இந்த வெஜிடபிள் பேட்டிஸ் இது தான் எடுத்துருக்கேன். உண்மையாக பேட்டிஸ் வந்து சரியான சூடாக இருக்குது. இது பால்லையும் 2 பால் இருக்குது. ஏதோ சின்ன பால் பெரிய பால்னு சொல்லி அது வந்து இந்த டம்ளருக்கு தான் டிபெண்ட் ஆகுது. அப்போது இதில் சின்ன டம்ளர் வந்து அதில் உள்ள சின்ன பால் வந்து 80 ரூபா. அப்போது இந்த பெருசாக இருக்கிறது வந்து 125 ரூபான்னு சொன்னார். முதல்ல நம்ம இந்த பேட்டிஸ் சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பாலை குடிச்சு பார்ப்போம். நல்லா இருக்கும். அப்போ இப்படியே சாப்பிடு தான் டைம் ஓட்டணும் அண்ணன் வர வரைக்கும். இதில் வந்து கிழங்கு தான் இருக்குது உங்களுக்கு. ஒரு அளவு உரப்பா சூடாக நல்லா இருக்குது. இங்கே அப்புறம் லட்டு இருக்குது. ஏதோ வெள்ளை லட்டுன்னு சொன்னாங்க, தெரியலை வெள்ளை லட்டுன்னு என்னென்னு. அப்புறம் வந்து மஸ்கட் இருக்குது, மஸ்கட். அப்புறம் ஏதோ மிதிவெடியா ஏதோ அப்படி சாமான். அப்புறம் என்னென்னமோ இருக்குது, இது சரியாக தெரியலை. நான் எடுத்தது இது மட்டும்தான். அப்போ இந்த மாதிரி பேப்பர் ஒன்றில் தான் தருவாங்க. அதுதான் பேட்டிஸ். நல்லா இருக்குது. பால் இது வந்து பசும்பால். டீயும் எடுத்துக்கலாம், பசும்பாலும் எடுக்கலாம். நான் எடுத்தது பசும்பால். முதல்ல நான் டீ எடுத்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் பசிக்கூடாக இருக்கும். இந்த பேட்டிஸையும் பசும்பால் எடுத்தேன். நான் இன்னும் வார நேரம் இந்த 2 பேர் தான் இருந்தாங்க, இந்த அவங்க 2 பேரும். இப்போது வர 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 ஆட்கள் நிறையிறாங்க. சொல்லுது எனக்கு தெரியல இந்த சொக்கார் உணவகத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு சொல்லி இவ்வளோ பேர் வராங்க. பெரிய பால் ஒன்றும், அதே மாதிரி பெரிய டீ ஒன்றும், பேட்டிஸ் 4. 320. இப்போது 320 ரூபா. சார் சரி 200 ரூபா பரவாயில்ல, சரியான விலை குறைவாக இருக்குது. நான் வந்து பசும்பால் டீயில் வந்து பெருசு ஒன்றும், அப்புறம் டீ அதே மாதிரி டீ ஒன்றும், அதுக்கப்புறம் வெஜிடபிள் பேட்டிஸ் 4 வாங்கினேன், 320 ரூபா. அப்போ டீ வந்து சரியான விலை குறைவாக இருக்குது.
அதிலே சின்ன டீ பெரிய டீ இருக்குது. அதில் சின்னது எடுத்துருந்தால் 80 ரூபா தான். அப்போது நல்ல பட்ஜெட்லேயும் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு விளங்குதில்லை என்னத்துக்கு இந்த கடைக்கு இவ்வளோ பேர் வராங்கன்னு. இப்போ இது வந்து இந்த வாகனம் வந்து இப்போ வந்தது. நான் முதல்ல வார நேரம் அந்த இடத்துல ஒரு 3 வீல் மட்டும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடை ஃபுல்லாகவே ஆட்கள் தான் இருக்காங்க. தெரியலை அப்படி என்ன இந்த கடையில் இருக்குது, ஆனால் எல்லாமே சரியானமே லாபமாக இருக்குது. அப்போது இந்த கடையை தேடி வராங்க, அவ்வளோ பேர் வராங்க. இப்போ நீங்கள் தான் முதலாவதாளா மூத்தாளா? மூன்றாவது. சரி சரி. அப்போ இதுக்கு முதல்ல அங்கே கோயில் அடியில் இருந்துச்சா? சரி 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 சரி. இப்போ ஆண்டி இங்கேயா இருக்கீங்க? நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ? ரியோ. சரி 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 சரி. ஆனால் இப்போ ஆட்கள் சரி சரி. எந்த நேரம் ஆட்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க. இவ்வளோ நேரத்துக்குமே குறையவே இல்லை. நீங்களே ஒரு ஆள் போக ஒரு ஆள் வந்துட்டு ஆமாம். ஏன்னா அவர் கண் ஆப்ரேஷனா? பார்த்தீங்களா தான் விளங்கும். இந்த இடத்துக்கு ஆட்கள் நிறைஞ்சிட்டே தான் இருக்காங்க. சொக்கார். கடை சின்னதாக இருந்தாலும் ஆட்கள் வந்து நிறைக்கிறாங்கண்ணே. சரி சரி. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து தெரியாதுண்ணா இந்த சொக்கார் அப்படின்ற கடை வந்து தெரியுமா? பழைய ஆட்களா? இதுதான் அந்த சொக்கார் கடை. அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி சொக்கார் கடை வந்து எடுத்தாச்சு. அப்போ இதான் இதோட உண்மையான கதை. இப்போ இந்த கடை வந்து பார்க்குறதுக்கு இந்த ஒரு சைஸில் தான் இருக்குது, சின்னதாக தான் இருக்குது. ஆனாலும் இதுக்கு வார ஆட்கள் வந்து எந்த நேரமும் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போது நம்ம இதோட வீடியோ முடிச்சுட்டு போவோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.